சைத்தான் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஏன் வித்தியாசமானது அப்படின்னா, நம்ம மாதவன் தான் இந்த படத்தோட வில்லன். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நான் தான் ப்ரொடியூசர் நினைச்சுக்கோ பீட்டர். நல்லா ஓடுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். படத்தோட ஆரம்பத்துல யாரோ ஒரு செத்த எலியை எடுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இது ஏன் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. படத்தை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அது ஏன் அப்படிங்கிறது புரியும். இந்த படம் ரொம்பவே சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான படம். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் யாருன்னா நம்ம ஜோதிகா, ஹீரோ நம்ம அஜய் தேவ்கன். இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி. ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் இருக்கான், காலேஜ் படிக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. படத்தோட ஆரம்பத்திலேயே ஸ்கூல் படிக்கிற பையன் இவங்க ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு போயிருப்பாங்க. அந்த ட்ரிப்ல இருக்கக்கூடிய வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்ல, சரி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ட்ரிப் பிளான் பண்ணி எங்கேயோ போக ட்ரை பண்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து மூச்சா போகணும் அப்படின்னு சொல்ல, சரி அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க் மோட்டர்ல நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. அங்க சாப்பிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோ ஆக ட்ரை பண்றாங்க. அங்கதான் நம்ம மேடியை சந்திக்கிறாங்க. அவரே வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு. இவர் தான் இந்த படத்தோட வில்லன். ஏன் அப்படிங்கறத போக போக சொல்றேன். அந்த பக்கம் ஹீரோவோட ஃபேமிலி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட பொண்ணு வந்து ஏதோ ஒரு ரொட்டி வாங்கி சாப்பிட அதுல எண்ணெயா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி ஒரு சாயா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. அங்கிருந்து ஓனர் முதல்ல டோக்கன் சொல்லுங்க அப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏண்டா காசு கொடுக்காம ஓடியா போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போய் காசு கொடுக்க, சில்லறை இல்லையா, என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட்ல வந்து உட்காரும்போது நம்ம மேடி என்ன பண்றாரு அப்படின்னா, அவரே டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போக, ஒரே மொழி பேசுறோம் இது கூட பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவரும் பாக்குறாரு. சே இப்படி ஒரு நல்ல மனுஷனா அப்படின்ட்டு, சரி நீங்க ஏன் தனியா உட்காறீங்க, வாங்க எங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு டின்னரை சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அவரும் அவங்க டேபிள்லயே வந்து உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண, வில்லனும் தனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவெல்லாம் காட்டுறாரு. ஹீரோ ஏதோ போன் வருது அப்படின்னு எந்திரிச்சு போக, வில்லன் என்ன பண்றான் அப்படின்னா, என்கிட்ட ஒரு லட்டு இருக்கு, இந்த லட்டை வந்து யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்கறாங்க. அதை வேக வேகமா ஜான்வி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து வாங்கி வாயில போட்டுக்கிறா. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. வில்லன் பேரு வன்ராஜ் பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள்ல வந்து உட்கார்ந்ததுல இருந்து என்னதான் மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு மேல ரொம்பவே கண்ணா இருக்காரு. இந்த லட்டை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட மனசுல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டதா அவ உணர்றா. வன்ராஜ் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன இந்த ரொட்டியை சாப்பிடாமே வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எண்ணெய் இருக்கிறதுனால அவ வேண்டாம் அப்படின்னு வச்சிருந்த ஒரு ஃபுட்டு தான் அது, ஏன் வச்சிருக்க சாப்பிடு அப்படின்னு சொன்னோனையும் ரொம்ப எண்ணெயா இருக்கு அப்படின்னு வெறுத்தவ கூட அதை எடுத்து சாப்பிடுறா. ஹீரோ இதெல்லாம் நோட் பண்றான். என்ன ஸ்ட்ரேஞ்சர் கட்டளை போட்டா இந்த பொண்ணு பண்றா, நம்ம சொன்னா கூட கேட்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். சரி இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்க, ஜோதிகாவும் அவங்க பொண்ணு மட்டும் கார்ல உட்காந்துருப்பாங்க. பின்னாடி இருந்து வரக்கூடிய நம்ம வன்ராஜ் கதவை தட்டி, இந்த பிஸ்கெட்டை நீ எங்க போய் தங்க போறீங்களோ அங்க இருந்து சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் இதெல்லாம் நோட் பண்றாங்க. யாரா அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு அவங்க ஹோட்டல்ல நெருங்கிறதுக்குள்ளாரியே அந்த பிஸ்கெட்டை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடறா. இவங்க போற இடம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டல் ரூம்ல ஸ்விம்மிங் பூல்லா இருக்கு. ஃபேமிலியோட அங்க குதிச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜோதிகாவோட போன் தண்ணியில விழுக அந்த போன் எடுத்துட்டு போய் அரிசிக்குள்ளார வச்சுட்டுறதுக்காக மேல போறாங்க. அப்படியே போயிட்டு அவங்க ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் கேட் பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு உத்து பார்த்தா நம்ம மேடி தான். எதுக்குடா இந்த ஆள் இங்க வந்து நிக்கிறான் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லயே கீழே இறங்கி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட, எதுக்கு அந்த ஆள்கிட்ட நம்ம அட்ரஸ் எல்லாம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான், நானும் அட்ரஸ் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அதுக்குள்ளேயே கிடுகிடுன்னு அந்த ஆள் உள்ளேயே வந்துடுறான். உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த காருக்குள்ளர அந்த பொண்ணு அந்த பிஸ்கட் கவரை சாப்பிட்டு போட்டுருக்கிறத கவனிச்சுட்டு உள்ள வர்றான். ஹீரோ வந்து வாங்க எங்க இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, வில்லன் என்ன சொல்றான் அப்படின்னா, யதார்த்தமா இங்க வந்தேன், நீங்க இங்க இருக்கிறத பார்த்தேன், என் போன்ல சார்ஜ் இல்ல, போன் சார்ஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, தாராளமா பண்ணிக்கலாம் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டீ காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்ல டீ போட சொல்றாரு. ஹீரோயினுக்கு வில்லன் இங்க வந்திருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இத கவனிக்கிற வில்லன் டீ போட போன ஹீரோயின் கிட்ட, நல்லா ஹனி போட்டு போடுங்க, பிளாக் டீயா போடுங்க அப்படி இப்படின்னு டீ போடுறத பத்தி எல்லாம் சொல்ல, என்ன இவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருந்துகிட்டு நம்ம வீட்டுல வந்து அதிகாரம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. ஹீரோயினும் டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அத ஏதோ தன்னோட சொந்த வீட்டுல குடிக்கிற மாதிரி கால் மேல கால் போட்டு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சதுனால அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு மேல போய் ஹீரோ கிட்ட, இவன் யாரு, இவனை பார்த்தாவே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவோ நான் தான் இருக்கேன்ல, வீட்டில் ஏதாவது காஸ்ட்லியான பொருள் வெளியே வச்சிருந்தேன்னா எடுத்து பத்திரமா வையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
அதுக்குள்ள கீழே வந்து பார்த்தா பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அவங்க ஒரு கூட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அவரை பார்த்த உடனே ஏதோ ஒரு அட்ராக்ட் ஆன ஃபீல்ல உட்காந்துருக்கா. வில்லனோ நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, ஆமா லவ் பண்றேன், இவன் தான் அந்த பையன், அவன் இது பண்றான் அதை பண்றான் அப்படின்னு நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க சைட்ல அவன் தம்பி வந்து அக்கா வாக்கா ஊஞ்சல் விளையாட போலாம் அப்படின்னு சொல்லி நச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நச்சரிப்பு வந்து சுத்தமா பிடிக்காத வில்லன் அந்த பொண்ணை பார்த்து உன் தம்பி வேண்டாம் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப வேகமா ஊஞ்சல் ஆடணும், நீ போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த கட்டளைய அப்படியே ஏத்துக்கிட்டு அவங்களும் விளையாட போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் எட்டி பாக்குறா. ஏதோ ஒரு பெரிய அலற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா தன்னோட பையனை உட்கார வச்சு பொண்ணு வேகமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா. இவங்க புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப பயந்து போய் கீழே வந்து ஜான்வி என்ன பண்ற, சீக்கிரம் இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டு பேரும் கத்துறாங்க. ஆனா ஜான்வி இதை சுத்தமா கேட்கிற மாதிரியே இல்ல. அவர் சொன்ன கட்டளைய அப்படியே ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருக்க வில்லன் போதும் ஜான்வி உன் தம்பி பாவம் இல்ல நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த வார்த்தையே அந்த பொண்ணு ஊஞ்சல் ஆடுறத நிறுத்திடுறா. அந்த பையனோ ரொம்ப பயந்து போயிருக்கான். ஹீரோவுக்கோ தன்னோட பொண்ணு என்ன பண்றா அப்படிங்கிற பயங்கர குழப்பம் இருக்கு. வில்லன் வந்து அப்பா அம்மா கிட்ட சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா பேசுறான். ஜான்விக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல, அழுதுகிட்டே சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்ம பொண்ணு கேட்கறா அப்படிங்கிற டவுட் இங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அப்படியே நைட் டைம் ஆகுது. நைட் டைம் கூட அந்த வில்லன் அங்கதான் இருக்கான். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வில்லன் ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறான். என்னப்பா உன் பொண்ணு லவ்லாம் பண்றா போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கோ என்ன நம்ம கிட்ட ஷேர் பண்ணாத விஷயம்லாம் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இருந்தாலும் சமாளிக்கிறதுக்காக இது எங்க ஃபேமிலி விஷயம், அவ யாரையோ லவ் பண்ணிட்டு போறா, இதெல்லாம் நீங்க ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க, சார்ஜ் போட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஜான்வியை பார்த்து ஜான்வி உன்னை லவருக்கு ஃபோன் பண்ணி உடனே பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ஃபோன் பண்ணி அந்த பையன் கிட்ட இனிமே நம்ம பழக வேணாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அப்பா அம்மா என்ன இவ எதை சொன்னாலும் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற பயங்கர குழப்பம் ஏற்படுது. ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர கோவம் அடைகிற ஹீரோ வில்லனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறதுக்கு போறாரு. இந்த இடத்துல அவனோட பொண்ணு வந்து நடுவுல நின்னு வண்டராஜ் இங்க தான் இருக்கணும், இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ ஹீரோயினும் பயங்கரமா பதறி போறாங்க. என்ன இப்படி மாறிட்டா இவ அப்படிங்கிற மாதிரி. ஜான்வி உனக்கு என்னாச்சு, யோ என் பொண்ணை என்னையா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிற, பிளாக் மேஜிக் தான், வசியம் பண்ணிட்டேன் உன் பொண்ணை, ஒழுங்கா உன் பொண்ணை எங்க கூட அனுப்பிவே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ ஹீரோயின் பதவி போறாங்க. என் பொண்ணை எங்க அனுப்பி வைக்கிறது, உன் கூட எப்படி அனுப்புறது, எதுக்கு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி வாங்க உட்காரு எந்திரி உட்காரு எந்திரி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கான். அதெல்லாம் அந்த பொண்ணு அச்சு பிசுறாம அப்படியே பண்ணுது. அதுக்கப்புறம் சரி வெளியே இருக்க ஸ்விம்மிங் பூல்ல போய் குதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ ஹீரோயினும் அவங்க பொண்ணை இழுத்து பிடிச்சிட்டு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி ஜான்வி போக வேணாம் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப இருந்து இந்த வீடே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், உங்களோட எல்லா போனையும் இங்க டேபிளுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்போன் லேண்ட்லைன் எல்லா ஒயரையும் கட் பண்ணி எல்லாத்தையும் உடைச்சு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாத மாதிரி பண்றான். அதுக்கப்புறம் ஜான்வி கிட்ட ஜான்வி உனக்கு டீயோட ஸ்மெல்லே பிடிக்காதுல்ல, கிச்சன்ல இருந்து டீ தூளை எடுத்துட்டு வந்து அப்படியே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டீ தூள் ஸ்மெல்லே சுத்தமா பிடிக்காத தன்னோட பொண்ணு டீ தூளை அப்படியே பூஸ்ட் மாதிரி வாரி வாரி சாப்பிட்றத பார்த்து அவங்க அப்பா பதறி போய் அதை போய் தடுக்க போறாரு. நீ சாப்பிட்ற டீ தூளை தடுக்கிற உங்க அப்பாவை ஓங்கி அற அப்படின்னு சொன்னா உடனே அவங்க அப்பாவே அரைஞ்சிடறா. அவங்க அம்மா ஷாக் ஆகி பாக்குறாங்க. இந்த விஷயம்லாம் ஜான்விக்கே ஒரு குழப்பமா தான் இருக்கு, நம்ம ஏன் அப்பாவே அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட கண்ணு முன்னாடியே தன்னோட பொண்ணை காலமுக்கு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் காலமுக்குது. இந்த இடத்துல ஹீரோ பயங்கர கோவப்பட்டு நானே ஒரு ஆக்ஷன் ஹீரோடா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடி அடின்னு அடிக்க போறாரு. இந்த அடிக்கிறது தாங்க முடியாம ஜான்வி உன்னோட தம்பியோட மண்டையோட அப்படின்னு சொல்ல தம்பியோ படிக்கட்டு வழியா கீழே இறங்கி வர்றான். அவனை படிக்கட்டிலேயே தலையை வச்சு இடி இடின்னு இடிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோயின் பயங்கர ஒரு கடுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் வீட்டுக்கு வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. இப்ப போலீஸ்காரங்களும் வந்திருக்காங்க. அந்த போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது, அது யார் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்க வீட்டுல இவ்வளவு நேரம் நடந்ததே தெரியாம எல்லாரும் உட்காந்து அமைதியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி காலா அப்படின்னு வில்லன் ஒரு மாதிரி ஹீரோயினை பார்க்க ஆக்சுவலா ஹீரோயின் தான் அந்த காலை பண்ணிருப்பாங்க. எப்படா எல்லா போனு லேண்ட்லைன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானே வில்லன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல ஸ்விம்மிங் பூல்ல விழுந்த போனை அரிசிக்குள்ள வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போன் வழியா எமர்ஜென்சி கால் பண்ணிருப்பாங்க ஹீரோயின். நீங்க எல்லாம் பண்ணல அப்படின்னா அப்ப யார் பண்ணா அப்படிங்கிற மாதிரி
போலீஸ்காரங்க கேட்க என்னோட பையன் ஏதாவது தெரியாம பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியா, அந்த போன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கிச்சன்ல போய் போன் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஹீரோயின் போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் பெரிய அதிர்ச்சியே இருக்கு. கிச்சன்ல கேஸ் சிலிண்டர் மேலதான் ஜான்வி உட்காந்துட்டு இருக்கா. உங்க அம்மா போலீஸ் கிட்ட ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா இந்த கேஸ் சிலிண்டர்ல பத்த வச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கட்டளை கொடுத்துருப்பான். அதை அப்படியே கேட்டுட்டுனா அந்த பொண்ணு மேலே உட்காந்துருப்பா. இதனாலதான் ஹீரோயின் எந்த உண்மையும் சொல்லாம ரொம்ப பதறி போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ்காரங்களுக்கும் அந்த கேஸ் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த கேஸ் ஸ்மெல் என்ன அப்படிங்கறத நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ போலீஸ்காரங்களை அனுப்பி வைக்க, வில்லனும் எனக்கு தெரியாம ஒரு போனை வச்சு அதை போலீஸ்க்கு வர சொல்றீங்களா, உடனே உடைச்சு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் பயங்கர கோவப்பட்டு அதை உடைச்சு போடுறாங்க. தன்னோட பையனுக்கு தலையில அடிபட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு வீட்டில் இருக்க எல்லா நகை பணம் எல்லாத்தையும் ஒரு சூட்கேஸ்ல போட்டுட்டு வந்து கீழே இருக்க வில்லன்ட்ட இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்தா என்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லையே, என்ன புரிஞ்சுக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, பணத்தோட போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் கொஞ்சம் ஆஸ்வாசப்பட வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ எரியற மாதிரி ஸ்மெல் வருது. வெளியே போய் பார்த்தா வில்லன் இந்த நகை பணம் எல்லாத்தையும் நெருப்புல போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கான். அட பாவி, இது வேணாம்னு சொல்லியிருந்தா என்கிட்டே இருந்திருக்கு மேடா அப்படிங்கிற மாதிரி வில்லன் பாக்குறான். இது வேணாம்னா என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு உன் பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணை டான்ஸ் ஆட சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் சொல்ற வரைக்கும் டான்ஸ் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப நேரமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ ஹீரோயினும் தன்னோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு மேல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வில்லனுக்கோ தூக்கம் வருது. நான் தூங்குறேன், என் பக்கத்துல யார் வந்தாலும் அவங்கள கத்தியால குத்து, அது உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் குத்திரணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளையை கொடுத்துட்டு அவன் தூங்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் நம்ம பொண்ணு காவலுக்கு இருக்கா, வில்லனும் தூங்கிட்டு இருக்கான், இப்ப ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் மேல இருந்து கீழே இறங்கி வரான். கீழே வராதப்பா, நீ கீழே வந்தீங்கன்னா உன்னை குத்த சொல்லி இவன் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கண் சைகையாலே பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, உனக்காக தான் கீழே வர்றேன், புரிஞ்சுக்கோ, உன்னோட மைண்டை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கீழே இறங்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இங்க வராத அப்படிங்கிறத வாய் திறந்து சொல்ல முடியாத அந்த பொண்ணு பேண்ட்லயே யூரின் போயிடுறா. இதை பார்த்த உடனேயும் ஹீரோவால கீழே வரவே முடியல, அப்படியே மேலே ஏறி போயிடுறாரு. யூரின் பேண்ட்லயே போயிட்டாளா அப்படின்னு பதறி அடிச்சு கீழே வர்றா. யோ, என் பொண்ணு ட்ரெஸ்லயே யூரின் போயிட்டாயா, அவ ட்ரெஸ்ஸை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ட்ரெஸ் மாத்துறதுக்காக நான் மேலே கூட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வில்லன் என்ன சொல்றான் அப்படின்னா, ரொம்ப அசால்ட்டா அதெல்லாம் எங்க போக கூடாது, இங்கே தான் மாத்தணும், நான் வேணா திரும்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்து, நீ எல்லாம் மனுஷனாயா, ட்ரெஸ் மாத்த கூட முன்னாடி தான் மாத்தணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அவங்க அம்மாவும் அங்கேயே ட்ரெஸ் மாத்தி விடுறாங்க. அந்த பொண்ணு அப்பப்போ சுயநனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொடுமை நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுவா. ஹீரோ மேல இருக்க ஜன்னல் வழியா வெளியே போய் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் ஜோதிகா, இவனை நம்பினா ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளே சண்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா கீழே உருண்டு சண்டை போடுறாங்க வில்லன் கூட. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது வில்லன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஜான்வி கத்தி எடுத்துட்டு வந்து உங்க அம்மாவை குத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணும் கத்தியெல்லாம் தேடிட்டு குத்துறதுக்காக வர்றா. மேல ஜன்னல்ல இருந்து குதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்த ஹீரோ அங்கிருந்து கீழே குதிச்சு அவங்க பொண்ணை தடுக்கிறாரு. தடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வில்லனை போட்டு பயங்கரமா அடிச்சு ஒரு கட்டையை வச்சு கழுத்தை வச்சு நெரிக்கிறாரு. நெரிச்சிட்டு இருக்கும்போது, ஜான்வி நீ சாகுற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதையும் அந்த பொண்ணு செய்ய ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நீ என்ன கொன்னுட்டீனா உன் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தரையில இருந்து கீழே இருந்திருக்கிற வில்லன், என்னையே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல ஜான்வி, இவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும், உடனே உன் தம்பியை போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல கத்தி எடுத்துட்டு மேல இருக்க தம்பியை கொல்றதுக்காக ஓடுறா. அப்பாவும் அம்மாவும் வேகமா அவளை போய் பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள வச்சு, ஜான்வி பொறுமையாரு பொறுமையாரு, அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் ஆமாப்பா என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா அவ கண்ட்ரோல் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை அந்த சின்ன ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டு வெளியே வந்து அவன் தம்பியை கொல்றதுக்காக அவன் நோக்கி ஓடுறா. அந்த பொண்ணுக்கு தன்னோட தம்பி எங்க ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு தெரியல, வீடு ஃபுல்லா தேடியும் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியல. கடைசியில பார்த்தா அவன் மொட்டை மாடியில் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு தெரியுது. மொட்டை மாடிக்கு போய் வாட்டர் டேங்க்லாம் மேலே ஏறி அங்கிருந்து கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அப்பாவும் அம்மாவும் எப்படியோ கதை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. கீழே தான் தள்ளி விட போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணி போய் ட்ரை பண்றாரு. அதுக்குள்ளேயும் தன்னோட தம்பியை மொட்டை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுறா அந்த பொண்ணு. கீழே விழுந்த பையனை பார்க்கறதுக்கு பதறி அடிச்சு அப்பா அம்மா ஓடி பார்க்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு அழுகுறாங்க. தன்னோட பொண்ணோட கையாலேயே சொந்த அக்கா கையாலேயே தம்பியை கொன்னுட்டானே அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது தான் தெரியுது
தெரியுது பையன் என்ன சாகல, உயிர் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வில்லன், என்னப்பா இந்த ஆட்டம் போதுமா, இப்பயாச்சும் உன் பொண்ணை என் கூட அனுப்பி வை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா கதறாங்க. என் பையனோட உயிரையாச்சும் விட்டு வை, அந்த பொண்ணை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பையனை ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு ஹீரோ மட்டும் தனியா சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயோ போறாரு. எங்க போறாரு அப்படின்னு பார்த்தா வில்லன் தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போறான் இல்லையா, அவனை நோக்கி போறாரு. எப்படி அந்த இடம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லனோட போனை எடுத்து தன்னோட டிரைவருக்கு ஒரு லைவ் லொகேஷன் அனுப்பியிருப்பாரு. அந்த லைவ் லொகேஷன் ஆக்டிவேட்டடா இருக்கும். அதை வச்சுதான் வில்லன் எங்க தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போறான் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாரு. வில்லன் இந்த பொண்ணை எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அந்த இடம் பார்த்தா ஒரு மர்மமான இடமா இருக்கு. அந்த மர்மமான இடத்துல இந்த பொண்ணு மாதிரியே ஒரு 100கணக்கான பொண்ணை வந்து அங்க வச்சிருக்கான். எல்லாரும் இவன் சொல்றதை மட்டும் தான் கேட்கறாங்க. அந்த அளவுக்கு அடிமை மாதிரி வச்சிருக்கான். வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மந்திரவாதி. இந்த மந்திரவாதி இந்த மாதிரி 100கணக்கான கன்னி பெண்களை வந்து நெருப்புல போட்டு எரிச்சு தன்னோட முக்தி அடையணும் அப்படிங்கிறது தான் அவனோட நோக்கமா இருக்கு. நிறைய பொம்மைகளை செஞ்சு வச்சிருக்கான். அந்த பொம்மைகளை ஒவ்வொன்னா தீயில எடுத்து போட அந்த பெண்களும் அந்த தீயில இறங்கி தீ குளிக்கணும். இதுதான் நோக்கம். இதுக்கு நடுவுல ஒரு பக்கம் ஹீரோ வில்லனோட ஆட்கள் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போக விடாம தடுக்கிறாங்க. அந்த தடுப்பை மீறி எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து தன்னோட பொண்ணு இந்த லைன்ல நின்றுட்டு இருக்கிறத பாக்குறான். இவ்வளவு பொண்ணுகளை இடம் வசியம் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல ஹீரோவோட பொண்ணும் எப்படியாவது என்ன காப்பாத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு இருக்கா. வில்லனோட ஆட்கள் ஹீரோவை பயங்கரமா அடிச்சு அவனை ஒரு பக்கம் போட்டுறாங்க. வில்லனோட கால் அடியில மயக்க நிலையில கடக்கக்கூடிய நம்ம ஹீரோ எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படிங்கிற மனநிலையை படுத்திருக்கான். கிட்டத்தட்ட எல்லா பொம்மையும் தீயில எடுத்து போட்டுறான் வில்லன். கடைசியா ஒரு ரெட் கலர் பொம்மையை மட்டும் தூக்கி எடுத்து போட ஆரம்பிக்கும் போது ஹீரோ முழிச்சு கையில இருக்க கத்தி எடுத்து வில்லனோட நாக்க அறுத்துட்டா அவன் கட்டளை கொடுக்க முடியாது. அந்த பொண்களை காப்பாத்திடலாம் அப்படிங்கறதான் நோக்கம். ஆனா இந்த பொண்ணுங்கள்லாம் நார்மல் ஆகிற மாதிரி தெரியல. நார்மல் ஆகுங்க அப்படின்னு வில்லன் சொன்னா மட்டும்தான் நார்மல் ஆகுவாங்க. இப்ப தன்னோட தலைவனையே நாக்கு அறுத்துட்டான் அப்படிங்கிற கோபம் வந்து ஹீரோ மேல திரும்பிடுது. எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த ஹீரோவையே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஹீரோ ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணிருப்பாரு. ஹீரோவோட பையன் வந்து இந்த எடிட்டிங், வீடியோ ரெக்கார்டிங் இதெல்லாம் பண்ணுவான் இல்லையா, அவன் ஒரு ஸ்மார்ட்டா அந்த வில்லன் பேசக்கூடிய எல்லா வாய்ஸையும் வீடு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அந்த ரெக்கார்டட் வாய்ஸ்ல எல்லாரும் அவங்களோட நார்மல் நிலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அதை ஒரு ரெக்கார்டட் வாய்ஸா எடிட் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணோன்னையும் எல்லாரும் நார்மல் நிலைக்கு வாங்க, நார்மல் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி வில்லன் சொல்ற வாய்ஸ் கேட்கும். வாய்ஸ் கேட்ட உடனேயும் எல்லா பொண்ணுங்களும் அப்படியே நார்மல் நிலைக்கு வந்துருவாங்க. ஹீரோவோட பொண்ணும் வந்து கட்டி பிடிச்சு சாரிப்பா சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி நார்மலாவா. நார்மலான எல்லா பொண்ணுகளையும் அவங்கவுங்க அப்பா அம்மா கிட்ட போலீஸோட உதவியோட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த சண்டையில ஏற்பட்ட காயத்தினால ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அங்க வர போலீஸ் ஆபீசர், நீங்க புடிச்சு கொடுத்த அந்த வில்லனை தப்பி ஓடிட்டான், அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, தப்பிச்சிட்டானா என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சு கொடுத்தேன் தெரியுமா, அவனால எவ்வளவு பொண்ணுங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட் சீன்ல யாரோ எலியை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த எலியை எடுக்கிறதே நம்ம ஹீரோ தான். ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போலீஸ் கிட்ட இருந்து வில்லனை பிடிச்சிட்டு வந்து ஒரு நடு காட்டுக்குள்ள ஒரு மர்மமான இடம் குழி தோண்டி அந்த இடத்துல வச்சிருப்பாரு. வில்லனால இப்ப பேச முடியாது. வில்லன் நல்ல சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அவனுக்கு இந்த செத்த எலியை தான் சாப்பாடா கொடுக்குறாங்க. நரபலி அது இதுன்னு உங்களை மாதிரி ஆட்கள் என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயே இதே தண்டனை அனுபவிச்சுட்டு இங்கேயே சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இதோட படம் முடியுது. இந்த படத்தோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் கதைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.